கடந்த 3 வருஷத்துல எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மண் பொம்மையை நீங்க செய்றீங்க. அப்படின்னா அந்த பொண்ணு ரீனாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரீனா ஒருத்தி மட்டும்தான் என் மேல அளவில்லா பாசத்தை வச்சிருக்கா. ஆராய்ச்சி நேரத்துல உங்க கவனம் செதறக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. கடந்த 3 வருஷமா அந்த பொண்ணு தான் உங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ பணம் அவளுக்கு எப்படி? எங்க இருந்து வந்தது அவ்வளோ பணம்? இந்த கேள்வியை நீங்களே அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாமே. உங்க ரிசல்ட்டை உலகத்துக்கு அறிவிக்கும் போது உங்களோட சேர்ந்து அவளும் அந்த வெற்றியை கொண்டாடுவா. உங்களோட தொலைநோக்கு பார்வையை நான் பாராட்டுறேன். இந்த உலகத்திலே சிறந்த இன்வெஸ்டர் அவங்க தான். இனிமே நான் உன்னை நிச்சயமா கஷ்டப்பட விட மாட்டேன். எக்ஸாமோட கடைசி நாள் தான் என்னால் வர முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்றது? உங்களோட இந்த சாதனைக்காக அவங்க இன்னொரு எக்ஸாம் கூட நடத்தலாம். நான் என் குடும்பத்தோட இருக்க ஆசைப்படுறேன். சாதாரண ஆளா உங்களுக்காக நான் இங்க காத்திருப்பேன். நம்ம ஆய்வு அறிக்கை என்ன வெளியிடப்படலை. வெளியிட்ட உடனே உங்களை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வருவோம். சீஃப் இன்ஜினியர் சார்லஸ், உங்களோட பாராட்டு விழாவுக்கு நான் போய் ஏற்பாடு பண்ணேன். அது வரைக்கும் விஷயம் வெளியில தெரியாம பாதுகாத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பா, மகனே வந்துட்டியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படிப்பா இருக்க? உங்க கைக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆளு நல்லா வளர்ந்துட்ட. நீ திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்லஸ். சார்லஸ், நீ வந்துட்டியா? ரீனா, இந்த 3 வருஷம் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. ஆமா, இது நானா? இந்த 3 வருஷத்துல நான் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் தான். ரீனா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? 3 வருஷமா நம்ம குடும்பத்துக்கு அவ தான் பணம் கொடுத்து உதவுனா. உனக்காக அவ படிப்பை கூட விட்டுட்டா. எக்காரணம் கொண்டும் நீ அவளை கைவிடக்கூடாது. ரீனா, நீ ஏன் இப்படி பண்ண? சார்லஸ், நீ கண்டதையும் யோசிக்காத. எனக்கு டான்சிங் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல்ல நிறுத்திட்டு டான்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன். நீ ஜெயிச்சாலே எனக்கு போதும். அதுதான் என்னோட சந்தோஷமே. என்ன மன்னிச்சிரு. எனக்காக நீ இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணனு எனக்கு தெரியாது. சார்லஸ், நீ நல்லா படிச்சிருக்க. கண்டிப்பா நீ தான் ஃபர்ஸ்டா வருவே, எனக்கு தெரியும். அப்படியா? எதுல? ஓ, கடைசியில நம்பர் 1.